அப்படியா யார் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து அவர் சொல்லியிருக்காங்க குட்டி என்ற பிரகாசம் அப்படின்னு இருக்காங்க. குட்டி என்ற பிரகாசத்தை வர சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. யாரு தலைவர். உடனே பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போறாரு. ஒரு பெண் புகார் கொடுத்துட்டாங்க, பாலியலுக்கு எதிர்ப்பா நடவடிக்கை நடந்திருக்க அப்படின்னா கை வச்சிருவாரோ. ஆமா, அந்த ஆளை போயிருக்காரு. குட்டி என்ற பிரகாசமே இல்லாம போயிருக்காரு. தலைவரே அப்படின்னு இருக்காரு. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களா? ஆமா தலைவர். இல்ல தலைவரே அப்படின்னு. ஆமா, உங்க படத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் கை வச்சுட்டேன் தலைவரே, மன்னிச்சிருங்க தலைவரே அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ரசிகன் பார்த்தேன் தலைவரே, அதுல மாமியார் மேட்ரு சோப் போடுறதெல்லாம் பார்த்துதான் தலைவரே நானே உங்க ரசிகனானே அப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசியில பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பூந்தமல்லியில சீட்டை கொடு அப்படின்ட்டு பாருங்க. ஒரு பாலியல் புகார். அது பொண்ணு மிரண்டிருக்குமே. அந்த பொண்ணு மிரண்டுச்சு. மிரண்டதோட நிக்கல, ஆனா நல்ல தைரியமான பொண்ணு. இன்னைக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்க? நான் வந்து பாலியல் புகார் தொந்தரவு பண்றான்னு புகார் கொடுத்தா நீங்க மேலிடத்துல கண்டிக்காம சீட்டா கொடுக்குறீங்க அவனுக்கு. இரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர காமெடி சார். அதாவது கலிமலி சந்தோஷ், அவங்க ஒரு டாக்டர், இந்த கேன்சர் எல்லாம் கியூர் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் லவ் ஜோதிடம் அப்படின்னு வந்து இன்ஸ்டா அந்த யூடியூப்ல எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. எப்படி? லவ் ஜோதிடம், அதாவது ஜோதிடத்திலே நம்பிக்கை இல்லாதவங்க அந்த மாதிரி ஜோதிடத்தை பார்த்து இந்த காதலர்கள் சேரலாமா? நீங்க லவ் பண்றீங்க, நீங்க லவ் பண்றீங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? அந்த சொன்னாங்கல்ல அந்த காங்கிரஸ், அவங்க வராங்க, அவங்க வராங்களா, இவங்க வராங்க, இவங்க வராங்களா, இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? நீங்களும் லவ் பண்ணீங்களா? அப்ப உங்களுக்கு லவ் ஜோதிடம் பார்த்து சொல்றேன்னு சொல்ற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு சீட்டு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீ இப்படி ஒரு வேட்பாளர் தேர்வு பார்க்கவே முடியாது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுக்கு திரும்ப வெயிட் பண்ணாங்க? ஏடிஎம்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிருச்சு, டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிருச்சு. ஏன் இவங்க வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அங்க இருக்கிற உதிரிகள் இங்க வருவாங்களா, அங்க சீட்டு கிடைக்கலன்னு இங்க கோவத்துல வருவாங்க. சொல்லிருப்பான் போல, இல்லைன்னா ரெடியா இருக்கும் வாங்க. அங்க வந்து எப்படின்னா இவங்க ஆல்ரெடி கான்டாக்ட் கிடைக்கலன்னா வந்துரு.